சண்முகம் டைரியிலிருந்து. கல்லூரி வாழ்க்கை சிலருக்கு காற்றைப் போலன்னு சொல்லுவாங்க. எந்தவித கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை. யாருக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல. ஆனால் எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் அவள் என் கூட சேர்ந்து எனக்கு இணையாக படிக்கிறது எனக்கு பிடிக்காம போனாலும் கூட அவள் என் கூட இருக்கிறதுனால என் வீட்டில் என்னை அதிகமாக நம்ப ஆரம்பித்தாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்காகவே நான் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள ஆரம்பித்தேன். காலேஜில் கிளாஸை கட்டடிச்சு ஊர் சுற்றணும், தியேட்டர் போனோம், பீச்சு போனோம், பார்டரில் பாஸ் ஆனோம், கூட்டமாக கதை பேசணும். இப்படித்தான் 2 வருட கல்லூரி வாழ்க்கை கழிந்தது. அந்த நேரத்தில்தான் அவன் அம்மா இறந்துவிட அவன் முழு நேரமும் எங்கள் வீட்டிலே இருந்து கொண்டான். என்னுடைய அப்பா அவனை ஒரு தத்து பிள்ளையைப் போல எனக்கு செய்த அனைத்தையும் செய்தார். 3ஆம் வருடம் ஒரு படி இன்பம் கூடும் வருடம். அத்தோடு கல்லூரி வாழ்க்கை முடிந்துவிடும். 3ஆம் வருடத்தில்தான் அந்த நிகழ்வு நடந்தது. லதா 1ஆம் ஆண்டு மாணவி. அழகுக்கு பெயர் போனவள். பெரிய பணக்கார வீட்டு பதுமை. அழகிலும் அந்தஸ்திலும் முதலாவதாய் இருந்தாள். இதில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னவென்றால் அவளுக்கு பீட்டரை பிடித்திருந்தது தான். அவளுக்கு அவனை பிடித்திருந்தது, எனக்கு அது பிடிக்கவில்லை. லதா அவனை விரும்புவதை நான் என்னுடைய இன்னொரு கல்லூரி தோழன் மூலமாக தெரிந்து கொண்டேன். பள்ளிக்கூடத்தில் பாதியில் விட்டுப்போன என் குரூர குணம் இப்பொழுது மீண்டும் தலை தூக்கியது. லதா முந்திக்கொள்வதற்கு முன்பு நான் முந்திக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கு அடித்தளமாக 1 வாரமாக என்னுடைய முகத்தை சோகத்தில் வைத்து கொண்டேன். நான் நினைத்தது போலவே என் மீது அக்கறை கொண்ட அவன் எனக்கு என்னவாயிற்று என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். நான் மௌனமாக இருந்தேன். எப்பொழுதும் அவன் கூடவே இருக்கும் நான் அன்றைக்கு மாலையிலிருந்து அவனை பிரிந்திருந்தேன். இரவு நேரமாகியும் என்னை காணாமல் நண்பன் ஒருவனிடம் கேட்டு நான் இருக்கும் இடம் வந்தான். நான் நன்றாக குடித்திருப்பதைப் போல என்னை காட்டிக்கொண்டேன். அந்த நிகழ்வு இன்றும் என் மனக்கண் முன் மறக்காமல் இருக்கிறது. டே சண்முகா, என்னடா ஆச்சு உனக்கு? 1 வாரமாக ஏன் இப்படி இருக்க? குடிக்கிற பழக்கம் எல்லாம் எப்படிடா வந்துச்சு? குடிச்சு உன்னோட உடம்ப கெடுத்துக்கிற அளவுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? என் நிலையை பார்த்ததும் அவன் பதறிப்போய் புலம்பினான். போடா, உனக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது. போடா, போய் உன்னோட வேலையை பாரு. வாய் குளறுவதைப் போல பேசினேன். டேய், ஏண்டா இப்படி பேசுகிற? உனக்கு என்னடா பிரச்சனை? சொன்னாத்தானே தெரியும். பீட்டர் அவனை எழுப்ப முயற்சித்தான். சொன்னா மட்டும் சரி பண்ணி வச்சிருவியா? போடா, உன்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. சண்முகம் மறுத்து பேச, அப்படியெல்லாம் பேசாத சண்முகம். உன்னை இந்த நிலைமையில் பார்க்க கஷ்டமாக இருக்குடா. உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லு, நான் கண்டிப்பாக சரி பண்ணி தரேன். பீட்டர் அவனுக்கு உறுதியளித்தான். கண்டிப்பா? சண்முகம் அவனிடம் வாக்குறுதி வாங்க கையை நீட்டினான். கண்டிப்பாடா, பீட்டர் வாக்குறுதி அளித்தான். நான் ஃபஸ்ட் இயரில் படிக்கிற லதாவை லவ் பண்ணுறேன்டா. நீ தான் எப்படியாவது அவளை என் கூட சேர்த்து வைக்கணும். லதாவை பற்றியும் அவள் செல்வாக்கை பற்றியும் பீட்டர் கொஞ்சம் அறிந்திருந்தான். அந்த வகையில் சண்முகம் அவளை பற்றி சொன்னதும் கொஞ்சம் திடுக்கிட்டு போனான். இருந்தாலும் நண்பனுக்கு செய்து கொடுத்த சத்தியம்தான் பெரிதாக தென்பட்டது. அவன் எனக்காக லதாவிடம் கெஞ்சினான். அவனின் கெஞ்சலை பொறுக்க மாட்டாதவள் என்ன நினைத்தாளோ, தன் காதலை மறைத்து என் காதலுக்கு பச்சை கொடி காட்டினாள். ஆனால் வீட்டில் பயங்கர எதிர்ப்பு. அவள் படித்து முடித்ததும் அவனை எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தான். அதனால் எங்களோடு சேர்த்து அவனையும் வீட்டை விட்டு வெளியேற்றினர் என் குடும்பத்தினர். அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனான். அங்கிருந்து ஆரம்பத்தில் ஒரு தொகையை எனக்கு மாதம் மாதம் அனுப்பிவிட்டான். நானும் ஒரு வேலை பார்த்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கினேன். அதற்கு அவன்தான் முழு சப்போர்ட்டும் கொடுத்தான். நான் வாழ்க்கையில் அவனை விட வெற்றி பெற்றதாக நினைத்து கொண்டேன். அவனுக்கு கிடைக்க இருந்த அனைத்தையும் தடுத்து நான் எடுத்துக்கொண்டதாக நினைத்து உள்ளுக்குள்ளே ஆனந்தப்பட்டு கொண்டேன். அவன் என்னிடம் தோற்றதாக அவனை பார்த்து எனக்குள்ளே கேலியாக சிரித்திருக்கிறேன். 3 வருடங்கள் கழிந்தது. எங்களுக்கு குழந்தை இல்லை. இப்படியான ஒரு சூழலில்தான் அவன் வேலை பார்த்த கம்பெனியின் ஓனர் மகளான கேத்ரினையே திருமணம் செய்து கொண்டு இந்தியாவிற்கு வந்தான். எனக்கு அவனை பார்க்க பொறாமையாக இருந்தது. கேத்ரின் அழகாக இருந்தாள். அவளிடம் நிறைய சொத்து இருந்தது. அவன்தான் ஜெயித்து விட்டதாக எனக்குள் பொறாமை எண்ணம் உருவானது.
திருமணமான ஒரு வருடத்திலே கேத்ரின் கர்ப்பமாகவும் செய்தாள். அது எனக்குள் இன்னும் அவமானத்தை தந்தது. நான் அதை யாரிடமும் சொல்லவில்லை. என்னுடைய வைத்தறிச்சல் எந்த நேரத்தில் பலிக்காமல் போனாலும் இந்த விஷயத்தில் பலித்தது. பீட்டருக்கு முதலில் ஒரு ஆண் குழந்தை பிறந்து இறந்து போனது. வெளியில் கடமைக்கு வருத்தப்பட்டு கொண்டு உள்ளுக்குள் மகிழ்ச்சி கொண்டேன். அதன்பின் 2.5 வருடங்கள் கழித்து அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்பொழுது நான் 1 வயது இரட்டை குழந்தைகளான ஆத்விக் ரித்விக்கிற்கு அப்பாவாகி இருந்தேன். அவன் அவ்வப்போது இந்தியாவிற்கு வரும் நேரங்களில்தான் அவனோடு எனக்கு பொறாமை ஏற்பட்டது. மற்றபடி அவன் அவனுடைய வேலையை பார்ப்பதிலும் நான் என்னுடைய வேலையை பார்ப்பதிலும் கவனம் செலுத்தினோம். இப்படியான சூழலில்தான் மீண்டும் அவன் இந்தியாவுக்கே வந்து தங்குவதோடு மட்டுமல்லாமல் எனக்கு சரிபாதியாக ஒரு தொழில் தொடங்கவும் செய்தான். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதை தடுக்க நான் என்னென்னமோ செய்து பார்த்தேன், முடியவில்லை. திருப்பூரில் ஒரு கிளாத்திங் இண்டஸ்ட்ரீஸை தொடங்கினான். ஆரம்பித்த சில வருடங்களிலே அது பல மடங்கு லாபத்தை அவனுக்கு கொடுத்தது. அவன் வெற்றியை பார்த்து என் மனம் கொதித்தது. இதை எப்படியாவது தடுத்தாக வேண்டுமென்று என் மனம் திட்டம் போடத் தொடங்கியது. 1/5/2008 இன்னையோட உன்னோட ஆட்டம் முடிஞ்சது பீட்டர் என்று எழுதப்பட்டிருந்தது. டைரியை படித்து முடித்த ரித்விக்கின் முகத்தில் வியர்வை துளிகள் முத்து முத்தாக வடிந்தது. சரியாக விபத்து நடந்தது மே 2. டைரியில் குறிப்பிட்ட தேதி மே 1. அப்படியெனில் அந்த விபத்திற்கு பின் இருப்பது தன் தந்தைதானோ என்கிற சந்தேகம் வலுத்தது. தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் அவரை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டான். ஏட்டு சங்கரசிவம் கொடுத்த ஃபைல்களில் கிளாத்திங் இண்டஸ்ட்ரீஸ் கேஸ் ஃபைலை எடுத்து படிக்கத் தொடங்கினான் ரித்விக். மாதங்கள் கடந்தது. திருமணத்தை வெகு சீக்கிரத்தில் நடத்தி வைத்திட வேண்டும் என்ற குறிக்கோளில் இருந்தார் சண்முகம். டைரியை முழுவதும் படித்து முடித்த பின் சண்முகம் மேல் வைத்திருந்த மதிப்பும் மரியாதையும் தானாய் கரைந்து போனது ரித்விக்கிற்கு. அவன் லீனாவிடம் பல முறை தன் நிலையை பேச முயற்சித்து தோற்று கொண்டிருந்தான். அவன் பேசி சென்று விட்டு போன மறுநாளே அதற்கான சைடு எஃபெக்டை சான்வியிடம் காட்டி தீர்த்து கொண்டாள் லீனா. ரித்விக்கோ சான்வியிடமும் பலமுறை பேச முயற்சித்து தோற்று கொண்டிருந்தான். ஒரு வழியாக சண்முகம் தான் திட்டமிட்டிருக்கும் புதிய வெற்றிக்கு அடித்தளத்தை அன்று லீனாவிற்கும் ரித்விக்கிற்கும் நிச்சயதார்த்தம் என்ற பெயரில் போட்டார். உண்மையை வெளிக்கொண்டு வரவும் அதை கண்டுபிடிக்கும் வரையிலும் அவர் சொல்படி நடப்பதே சரியென்று ரித்விக்கிற்கும் பட்டது. ஆனால் அவன் லீனாவிடம் மட்டும் தன்னுடைய சூழ்நிலையை புரிய வைக்க முயற்சித்தான். ஒரு வழியாக மோதிரம் மாற்றி திருமணத்திற்கான தேதியையும் குறித்துவிட்டனர். லீனாவின் ஆசைப்படி அவளின் பிறந்த நாளான பிப்ரவரி 14 அன்று திருமண நாளை குறித்தனர். விழா முடிந்து எல்லோரும் கலைந்து சென்று விட்டனர். லீனாவின் வீட்டில்தான் ஃபங்க்ஷன் நடைபெற்றது. அனைத்தும் அவளது விருப்பப்படிதான். எல்லாவற்றையும் யோசித்து சோர்வாக சோபாவில் சாய்ந்திருந்தவனிடம் வந்தாள் லீனா. ரித்விக். அவன் அமைதியாக இருந்தான். ரித்விக், நான் ரொம்ப மோசமானவன் நினைக்கிறியா? லீனா பாவமாக கேட்டாள். அதை கேட்டதும் ரித்விக் மனம் துடித்தது. சேச்ச, அப்படி சொல்லாத லீனா, நீ ரொம்ப பாசமானவ. அவளுக்கு சமாதானம் சொல்ல முயன்றான். பொய் சொல்லாத ரித்விக், எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. லீனா அவனை செல்லமாக எச்சரித்தாள். இல்லை லீனா, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். நல்ல தோழி என்பதன் அடிப்படையில் ரித்விக் பதில் சொன்னான். அப்படின்னா என்னை கல்யாணம் செய்துக்கவோ காதலிக்கவோ நீ ஏன் விரும்பல ரித்விக்? லீனா ஒரு குழந்தையைப் போல அவனிடம் கேட்டாள். அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. ஒரு கணவன் மனைவி மீது கொண்டிருக்கும் அன்பும் ஒரு தகப்பன் தன் மகள் மீது கொண்டிருக்கும் அன்பும் வேறு வேறானது. எனக்கு இதில் 2வது நேசம்தான் லீனாவில் மேல் இருந்தது. அதை எப்படி நான் அவளுக்கு புரிய வைப்பது? அவன் மனம் குழப்பத்தில் இப்படியாய் தவித்தது. சொல்லு ரித்விக், என்னை ஏன் உன்னால் காதலிக்க முடியல? நான் அழகா இல்லையா? தன்னை ஒரு முறை சுற்றி காட்டி இக்கேள்வியை கேட்டாள் லீனா. இல்லை லீனா, உண்மையிலேயே நீ ரொம்ப அழகான பொண்ணு. அவளுக்கு அவசரமாக பதில் சொன்னான் ரித்விக். அப்படின்னா ஏன் என்ன வேண்டாம்னு சொல்கிற ரித்விக்? நான் என்ன கொடுமைக்காரியா? லீனா ஏதேதோ பேசி ஒருபுறமாக சாயப்போனவளை இழுத்து பிடித்து முகத்தை பார்த்த ரித்விக்கிற்கு பாவமாக இருந்தது. அப்பொழுதுதான் அவன் அவளை கவனித்தான். அவள் குடித்திருந்தாள். கொஞ்சம் சுதாரித்து கொண்டவன், லீனா குடிச்சிருக்கியா? அவள் தோள்பட்டையை இருபுறமும் உலுக்கி கேட்டான். ஆமாம், கொஞ்சமா. ஐயோ,
எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், குடிச்சு உன்னோட உடம்ப கெடுத்துக்காதேன்னு. சொல்கிற பேச்சை கேட்கறதே இல்லை. ரித்விக் தலையில் அடித்து கொள்ளாத குறையாக அவளை வசைபாடி அவள் அறைக்கு அழைத்துச் சென்று படுக்க வைக்க முயற்சித்தான். அவளை அரை நிர்வாணத்தில் பார்த்த அவனுக்கு அன்று சான்வி சொன்ன வார்த்தைகள் நினைவில் வர, ஏ லீனா, நீ எல்லாம் என்ன பொம்பளை? எப்போ பாரு அந்த நினப்பிலேயே இருக்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னோட ஆசை அதுதான்னா அதை நிறைவேற்றிக்க எத்தனையோ வழி இருக்குது. என்னை ஏண்டி தொந்தரவு பண்ணுற? உன்னை மாதிரி ஒரு பொண்ணு என்னோட வாழ்நாளில் இதுவரை பார்த்ததே இல்லை, இனிமேலும் பார்க்க போகிறதில்ல. ச்சே, உன்னெல்லாம் பொண்ணுன்னு சொல்லவே அசிங்கமாக இருக்குது. இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காத. நானும் உன்னை பார்க்க மாட்டேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதை நான் சந்திக்க தயார். படபடவென வார்த்தைகளை பொரிந்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் ரித்விக். முதல் முறையாக ஒரு ஓரமாய் அமர்ந்து மனம் வெம்பி அழுதாள் லீனா.